சேரும். யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே நிறை மாண்பை என்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியில் நாங்கள் தொடர்ந்தும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். அமைதியாக இப்பொழுது இருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு பெரிய போரை சந்திக்காமல் நம்முடைய திருத்தந்தை இந்த அமைதிக்காக செபிக்க அழைத்திருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் இந்த நாடுகளுக்காக மன்றாடிக் கொள்வோம். இந்த நாடுகளிலே அமைதி வரவும், அதனால் அந்த மக்கள் மகிழ்வோடும் முறையோடும் வாழ இறைவனவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களது எங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றென்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 34 முதல் 42 நிறைவு பெற. அந்நாள்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது, இஸ்ராயேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெய்கா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான ஜூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான்.
அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப் போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாக ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27 உங்கள் பல்லவியாக 4b. உங்கள் பதிலாக ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன்னுள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல் நலம் மற்றோருக்கு அவர் செய்து வந்த அருள் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். ஜூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிக்கவே இந்த கேள்விகளை கேட்டார்.
பிலிப்பு மறுமொழியாக 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்றார். அவருடைய சீடர் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவரிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாட்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சின துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகள் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருண்வழியாளத்தை கண்ட மக்கள், உலகத்திற்கு வரவிருந்த இறைவாக்கர் உண்மையிலே இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனிமையாய் மலைக்கு சென்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் சீடர்களுடைய துணிவை நமக்கு எடுத்து எம்புகிறது. உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அஞ்சியிருந்த சீடர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இயேசுவுடைய காட்சிகளினால் உறுதிப்படுத்தப்பட்டு மிகவும் துணிவோடு போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சிறப்பாக அங்கிருக்கின்ற பரிசேயர்கள், தலைமை குருக்கள் திருத்தூதர்களை அழைத்து நையப்புடைந்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டார்கள். ஆகவே இயேசுவை பற்றி பேசுகின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், அவமதிப்புக்கு உள்ளாகப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களை யாராலுமே அங்கு நிறுத்த முடியவில்லை. ஆகவே கமாலியேல் ஒரு அழகான சிந்தனை நமக்கு தருகிறார். என்று தலைமைச் சங்கத்தில் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயக்கம், இயேசுடைய உயிர்ப்பிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த இயக்கம் மனிதனிடமிருந்து தோன்றியதென்றால் இயற்கையாகவே இது அழிந்துவிடும். நீங்கள் அவர்களோடு போய் சண்டை பிடிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இது இறைவனிடமிருந்து ஆரம்பிக்கப்பட்டதென்றால் நீங்கள் இவர்களை தண்டிக்கின்ற பொழுது நீங்கள் கடவுளோடு போர் புரிகிறீர்கள் என்கின்ற ஒரு அழகான சிந்தனையை கமாலியல் வைக்கிறார். ஏனென்றால் இந்த சீடர்களுடைய இயக்கம் திரு அவை என்பது கடவுளிடமிருந்து வந்தது. ஆகவேதான் அவர்கள் எவ்வளவுதான் அவர்களை தண்டித்தாலும் அவர்கள் வெளியிலே போகிற பொழுது இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு போனார்கள். நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து வந்தார்கள். இந்த துணிவு அன்பார்ந்தவர்களே, உண்மையை உண்மையாக சொல்லுவது, இந்த கத்தோலிக்க விழுமியங்களை சென்று உலகுக்கு சொல்வதிலே ஒரு துணிவை நாங்கள் பார்க்கிறோம். அந்த துணிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததல்ல, இப்பொழுதும் இருக்கிறது. இந்த கணமே இருக்கிறது. அண்மையிலே இந்த அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் நம்முடைய திருத்தந்தையை பார்த்து சொல்லுகிறார், அவர் ஒரு வலிமையற்றவர், அரசியல் தெரியாதவர் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஒருமுறை சொல்லுகிறார், ஈரானுக்கு நரகத்தை காட்டுவேன் மிக விரைவில், ஈரானுக்கு நரகத்தையே காட்டுவேன், அதை புட்டாக அழிப்பேன், எரிப்பேன். இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுகிற பொழுது நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ சொல்லுகிறார், அப்படி பேச முடியாது, ஒரு அரச அதிபர் இப்படி பேச முடியாது. ஆகவேதான் அதை கண்டிக்கிறார், நீ இப்படி பேச முடியாது, இது சமாதான உலகத்துக்கு தேவை, மனித உயிர்கள் அழிந்து கொண்டு போகணும்னு சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இவர் ஒரு வலிமையற்ற ஒரு திருத்தந்தை, இவருக்கு அரசியல் தெரியாது. அதுக்கு பதிலளித்த திருத்தந்தை சொன்ன வார்த்தைகள் மிக அழகானவை. நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, என்னை பொறுத்தவரையிலே மக்கள் அழிகின்ற பொழுது நான் குரல் கொடுப்பேன், இந்த கிறிஸ்தவ விழுமியங்களுக்கு எதிராக செயற்படுகிற பொழுது அந்த இடத்திலே நான் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன், என்னை நிறுத்தவே முடியாது. நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. இயேசு சொன்னது போல உண்மைக்கு சாட்சியம் புரியவே நான் வந்தேன்.
மிகவும் வலிமையான ஒரு திருத்தந்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லக்கூடியதுக்கு உண்மையாக சுட்டிக்கொட்டக்கூடிய ஒரு திருத்தந்தையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். அது எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த துணிவு, அந்த திருத்துதலிடம் இருந்த துணிவு நமக்கு தருகிறது. ஆகவேதான் இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய திருத்தந்தைக்காக நாங்கள் செபிப்போம். அவருடைய இந்த இறைவாக்கு பணி, உண்மையாக சொல்வது, நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றமே குற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவை நம்முடைய திருத்தந்தை கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் நாங்கள் இந்த திருத்தந்தை யாருக்காக பேசுகிறாரோ அந்த அழிந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். இந்த சுயநல யுத்தங்கள் மறைந்து மக்களுடைய பொது நலம், காமன் குட் மஸ்ட் பி பிரிசர்வ்டு, காமன் குட்டுக்காக, பொது நலத்துக்காக அரசுகள் உழைக்க நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, திரு அவையில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் பிம்பங்களாக திகழ தேவையான அருளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, புண்ணிய பூமியில் நடைபெறும் போர்க்கலவரங்கள் நிறுத்தப்பட்டு சமாதானமும் அன்பும் சகோதரத்துவமும் நிலைத்திடவும், போரினால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்கு தேவையான வளங்களை நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் என்பதை உணர்ந்து நாம் எமக்கு அடுத்திருக்கும் ஏழை எளியவர், கைவிடப்பட்டோர், அனாதைகள், விதவைகளை அன்பு செய்து அவர்களுக்கு உதவிடும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய இக்கல்வாரி பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணையதளங்கள் வழியாகவும் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களின் மனதில் உள்ள தேவைகளை நீர் அறிந்து அவற்றை நிறைவேற்றி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இந்த மரணித்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் மேல் அன்பு கொள்ளுகின்ற ஒரு திருத்தந்தையை நமக்கு, நம் திரு அவைக்கு திருத்தந்தையாக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவரிடம் இருக்கின்ற துணிவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து திரு அவை இந்த ஏழை மக்களுக்காக, இந்த யுத்த பகுதியிலே இருக்கிற மக்களுக்காக குரல் கொடுக்க நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியல்லாமல் தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவல் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபொழுதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தொழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தரர் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோலும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். தூய்மையினத்திற்கு முற்றுவாகவே முடியாவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏழு புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாக இவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதராக இவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உன்னருள் போதுமே, நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே. தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். சுமைகள் கூட சுகம் தருமே, உன் இமைகள் என்னை அரவணைத்தால். படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே, இது பரமனே உந்தன் அதிசயமே.
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உமது பெருவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளுமை வேண்டுகிறோம். அதனாலும் திருமகளின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்று இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டலும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.